பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசித்தீர்கள் அல்லவா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. ஏன் தெரியுமா? அவங்களை காட்டிலும் உங்களுக்காக நான், அல்லேலூயா, உங்களுக்குள்ளார நான் இருக்க விரும்புறேன். அன்னைக்கெல்லாம் வெளியில தான் ஆண்டவர் இருந்தாரு இல்லையா? மோசே கிட்டையும் மிரியாம் கிட்டையும் ஆரோன்ட்டையும் ஒரு தூண்ல நின்று பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப நம்மகிட்ட அப்படி பேசுற இப்படி பேசுறாரு, உள்ள இருக்கிறாரு. ஆனா உள்ள இருந்து அது வர மாட்டேங்குது. யாரா ஆஸ்வதிக்கப்படுறோமா? அவ இயேசுக்கு சொல்றாருல, போகும்போது ஒரு வீட்டை போனா என்ன பண்ணும்? ஆஸ்வதிக்கிறோமா என்ன? ஏதாவது ஒரு புது பொருளை பார்த்துட்டே பாத்துறான், ஒன்னும் இல்லைன்னு நினைச்சேன், சும்மா இருக்கா, முடிஞ்சு போச்சு சொல்லி நம்ம அதுக்கு தான் அடுத்த வீட்டுக்கு போறோம். எதுக்கு அடுத்த வீட்டுக்கு போறோம்? ஒரு பொருளை பார்த்தவொடனே அங்க வரும்போது ஒண்ணு இல்லாம மாதிரி வருது, இங்க வந்து எல்லாம் இருக்குது. இல்ல பரவாயில்ல, நல்லா இருக்குது, நீ இன்னும் நல்லா வரும்னு சொல்லணும். அப்ப சொன்னோம்னா நம்ம வீட்டுக்கு வந்துடும் அது. ஆனா பார்த்துட்டு கண்ணை வச்சிருந்தா அது வரவே வராது. ஏன்னா நாம் யார் என்பதை நாம் அடையாளப்படாம இருந்துட்டோம். இன்னைக்கு சாலமோனை காட்டிலும் ஞானமுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நோவாவை காட்டிலும் கிருபை பொருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். மோசேயோடு இருந்த தேவன் இன்னைக்கு என்னோட என்ன பண்றாரு? என்னை விட்டு விலகவே அக்ரிமெண்ட் போட்டாரு, என்னை விட்டு விலக மாட்டேன்னு. உங்கள்ட்ட போட்டிருக்காரான்னு தெரியல. உங்களை போட்டிருந்தாருன்னா அந்த அக்ரிமெண்ட் அவர் மீற மாட்டார். நீங்க மீறினா கூட அவர் மீற மாட்டாரு, உட்கார வச்சிருவாரு. நான் ஒண்ணு விட்டு விலகவே மாட்டேன். சின்ன பிள்ளைகளை சொல்லுன்னு சாப்பிடலன்னு சொல்லி உட்கார வச்சு, அப்பா நீ சாப்பிடும் பாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் மோசேயை காட்டிலும், சாலமோனை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், நோவாவை காட்டிலும் கர்த்தர் நம்மளை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக இருக்கிறேன். கிறிஸ்துவின் அடையாளமா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அடையாளமான இருக்கிறேன். ஆமென். அப்படிதான் மோசே எல்லாவற்றிலும் சிறந்தவனா இருந்தான். அப்படிதான் நோவா எல்லாத்திலும் சிறந்தவனா இருந்தான். சாலமோன் எல்லாத்திலும் எல்லாரை காட்டும் சிறந்தவனா இருந்தான். தாவீது எல்லாருக்கும் சிறந்தவன். ஆனா இன்னைக்கு நாம அவர்களை காட்டும் சிறந்தவர்களா